23வது ദശകം പ്രജേതസ്സുകളോട് വേറൊരു പുത്രനാണ് ദക്ഷൻ. പ്രജേതസ്സുകൾക്ക് മരങ്ങൾ അവളോട് വളർത്തുപുത്രിയാണ് മാരീഷയെ തിരുമണം പണി കൊടുത്തത്. അതിലെ ഒരു പുത്രൻ ഉണ്ടാച്ച് அந்த പുത്രனுக்கு പേരാക്കും ദക്ഷൻ. പ്രജകളോട് അഭിവൃദ്ധി ആഗ്രഹിച്ചിട്ട് ഭഗവാനെ തപസ്സിരുന്നാർ ദക്ഷൻ. ഭഗവാൻ 8 തൃക്കൈകളോട് കൂടിയിട്ട് പ്രത്യക്ഷമാനാർ. அதுக்கப்புறமா பிரஜகள் உண்டாയി வரும் அப்படிங்கிற வரம் கொடுத்தார். பஞ்சஜன புத்திரியான அசிக்னி அப்படிங்கிற மனைவியையும் கொடுத்து தட்சனை அனுகிரகம் பண்ணினார் பகவான். பிரஜேதஸ்களுக்கு மரங்கள் அவளோடு வளர்த்து புத்திரியான மாரீஷா அப்படிங்கிற புத்திரிய திருமணம் பண்ணி கொடுத்தா. அப்படி பிரஜேதஸ்களுக்கும் மாரீஷைக்கும் பிறந்த புத்திரனாக்கும் தட்சன். பிரஜேதஸ்கள் புத்திரனான தட்சன் கிட்ட சிருஷ்டி வர்த்திப்பிக்கிறதுக்கு சொல்றார். சல் சந்தான பிராப்திக்கு வேண்டிட்டு தட்சன் விந்தியா பர்வதங்களில போய் பகவானை தபசு பண்ணினார். பகவானை பிரத்யட்சப்படுத்தினார். அந்த தட்சனோடு மனைவியோடு பேராக்கும் அசிக்னி. பிரஜேதசஹா பிரஜேதஸ்களோடு புத்திரன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வசுதேவரோடு புத்திரன் வாசுதேவன் அப்படின்னு சொல்லுற மாதிரி பிரஜேதஸ்களோடு புத்திரன் பிராஜேதசஹா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தட்சன் அப்படின்னு அர்த்தம். அந்த தட்சனாகட்டும் பிராஜேதசஹாது அந்த தட்சனாகட்டும் பகவன் பகவானே நாராயணா பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அபரஹாஹி தட்சா பிரஜேதஸ்களோடு புத்திரனான வேறொரு தட்சன் என்னவாக்கும் செஞ்சார் அப்படின்னாக்கா தொது சேவனம் வியதிதஹா பகவான நன்னா சேவிச்சார். அந்த தட்சன் ரொம்ப ரொம்ப தபசு பண்ணினார் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். சர்க்கம் ஜனனா சிருஷ்டி, விவருத்தி ஜனனா அந்த சிருஷ்டிய இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம், ஜாஸ்தி பண்றது. காம அப்படின்னா ஆகிரகிக்கிறது. அப்போ சிருஷ்டிய அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு ஆகிரகிச்சுட்டாக்கும் தட்சன் தபசு பண்ணினது. அப்ப என்னவாக்கம் உண்டாச்சு அப்படின்னு சொல்றார். ஆவிர் பகோவித ததா அங்க பகவான் பிரத்யட்சப்பட்டார் தட்சனோடு முன்னால. பகவான் கருடாருடனாயிட்டு பிரத்யட்சப்பட்டார். லசத் அஷ்டபாஹு 8 திருக்கைகள் இருக்கு பகவானோட கையில. பகவானுக்கு 8 கைகளோடு கூடிட்டாக்கும் பகவான் பிரத்யட்சப்பட்டார். அந்த 8 கைகளிலையும் பகவான் ஓரோன்னு வச்சுட்டு இருக்கார். சங்கு வச்சுட்டு இருக்கார், சக்கரம் வச்சுட்டு இருக்கார், கதை வச்சுட்டு இருக்கார், வாளு பரிஜை பானம் வில்லு அம்பு பாசம் இப்படின்னு 8 ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி சர்வ அலங்கார விபூஷிதனாயிட்டு பகவான் அங்க பிரத்யட்சமானார். ஜொலிச்சு நிற்கிறார் பகவான், திளங்கி நிற்கிறார். மஞ்ச கலர்ல பட்டுடுத்தின்னு இருக்கார், வனமாலை போட்டுன்னு இருக்கார், கிரீடம் கடகம் தோள்வளகள் எல்லாம் போட்டுன்னு இருக்கார். கழுத்துலையான கௌஸ்துப ரத்னம் போட்டுன்னு இருக்கார். கௌஸ்துபம் அப்படிங்கிற
அந்த ஜொலிக்கிற ரத்னம். அதே மாதிரி ஸ்ரீவல்சம் பகவானுடைய நெஞ்சகத்துல இருக்கு. அதே மாதிரி அரஞானம் போட்டுருக்கார். நானா ரத்னங்களால இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கார். மோதிரம் போட்டுருக்கார். காலில் சிலங்ககள் போட்டுருக்கார். இப்படி மின்னி திளங்குற ஆபரண ஆயுதங்களோடு கூடிட்டு கருடாருடனாயிட்டு பகவான் தட்சனுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். அசிக்கினி அப்படிங்கிற மனைவிய கொடுத்தார். தஸ்மை அப்படின்னா அந்த தட்சனுக்கு வரம் ததிதா, வரம் கொடுத்தார். அதுக்கப்புறமா தாம் வதூம் அசிக்கினிம்சா, வதுவாயிட்டு மனைவியாயிட்டு அசிக்கினியையும் கொடுத்தார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம். அப்படி அந்த தட்சனோடு புத்திரர்களான ஹரியேஸ்வர்கள் அப்படின்னு பேர் இருக்கிற 10,000 புத்திரர்கள். அதுக்கப்புறம் இனியும் அவருக்கு ஒரு 1000 புத்திரர்கள் ஜனிச்சுது. சபலாஸ்வர்கள் அப்படின்னு பேரு. அப்படி அந்த 11,000 புத்திரர்களும் அப்பாவோடு ஆജ്ഞைப்படி பிரஜா சிருஷ்டியோடு அபிவிருத்திக்காயிட்டு தபசு செஞ்சுட்டு இருந்தோட ஸ்ரீ நாரத மகர்ஷி உபதேசிச்ச நிவர்த்தி மார்க்கத்தை സ്വീകരിச்சுண்டு பகவானோட பக்தர்களாயிட்டு இருந்தா. அவளுக்கு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னோ பிரஜா சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னோ ஒன்றும் ஆக்ரகம் உண்டாகலை. அதனால கோபம் வந்த தட்சன் ஸ்ரீ நாரதனை சபிச்சார். என்ன சொல்லி சபிச்சார் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரே ஒரு இடத்துல ஸ்திரமாயிட்டு உனக்கு இருக்க முடியாம போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தது. பரம பாகவதனான அந்த மாமுனி ஆகட்டும் அந்த சாபத்தை ஒரு அனுகிரகமாயிட்டு நினைச்சுட்டார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். ஈஷா பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார், பகவானே நாராயணா தஸ்ய ஆத்மஜா து, அந்த தட்சனோடு புத்திரர்களாகட்டும், அயுதம் 10,000 பேர், அதுக்கப்புறம் புன சஹசிரம், அதுக்கப்புறமா ஒரு 1000 பேர், அப்படி 11,000 பேர் எல்லாரும் ஸ்ரீ நாரத வஜசா, ஸ்ரீ நாரத மகர்ஷியோட வாக்குகளை கேட்டுட்டு உபதேசம் கேட்டுட்டு பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவர்த்தி மார்க்கத்துக்கு தவ மார்க்கம் ஆபுகு, பகவல் மார்க்கத்துக்கு பக்தி மார்க்கத்துக்கு பிரவேசனம் பண்ணினா. ச அந்த தட்சன் ரிஷயே அந்த நாரத மகர்ஷியோடு நேர ந ஏகத்திர வாசம், ஒரே இடத்துல தாமசிக்காம இருக்கிறதுக்கான சாபம் முமோஜா, சாபத்தை கொடுத்தார். முமோஜா சொன்னாக்கா வாயை திறந்து சொன்னார் அப்படின்னு அர்த்தம். சாபத்தை வாய் விட்டு சொன்னார் அப்படின்னு அர்த்தம். அது ப்ரொனவுன்சியேஷன், ப்ரொனவுன்ஸ்டு அப்படின்னு அர்த்தம். பக்தோத்தமஹா ரிஷிஹீது, பக்த உத்தமனா இருக்கிற நாரத மகர்ஷி ஆகட்டும், அனுகிரகம் ஏவமேனே, அது ஒரு அனுகிரகமாயிட்டு ரிசீவ் பண்ணிட்டார் அப்படின்னு அர்த்தம். நாரத மகர்ஷிக்கு அதனால எந்த கோபமும் வரல, அவருக்கு அது அனுகிரகமாயிட்டு தோணிட்டு. மூணாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா 60 புத்திரிகள் தட்சனுக்கு உண்டாச்சு. அந்த புத்திரிகளால இந்த உலகத்துல சிருஷ்டிய அபிவிருத்தி பண்ணிட்டு இருந்தார் தட்சன். தட்சனோடு பொண்ணோடு புத்திரனான தொஷ்டா, அந்த தொஷ்டாவோடு புத்திரன் விஸ்வரூபன். அந்த விஸ்வரூபன் நாராயணவர்மம் அப்படிங்கிற பகவானோட ஸ்தோத்திரத்தால ரட்சை பண்ணி, நாராயண கவசத்தால ரட்சை பண்ணி தேவாசுர யுத்தத்துல இந்திரனுக்கு சக்சஸ உண்டாக்கி கொடுத்தார். அப்படி இருக்கிற பகவானே நாராயணா, பகவானோடு அந்த மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ததஹா அதுக்கப்புறமா ஷஷ்டியா துஹித்ரிபிகி 60 பெண் குழந்தைகளால குலௌகான் இந்த குலங்களை எல்லாம் சிருஜதஹா சிருஷ்டி பண்ணினார் தட்சன். அப்படி சிருஷ்டி பண்ணிட்டு இருந்த தஸ்யா அந்த தட்சனோடு தௌஹித்ர சூனுகு பொண்ணோடு புத்திரன் அப்படிங்கிறது தௌஹித்ரன்.
தௌஹித்ர சூனு அப்படின்னாக்கா பொண்ணோடு புத்திரனோடு புத்திரன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற ச விஸ்வரூபா, அந்த விஸ்வரூபன். அதுக்கப்புறமா ஆஜவ், அந்த யுத்தத்துல தொது ஸ்தோத்திர வர்ணிதம், பகவானோடு மந்திரத்தால நாராயண கவசத்தால ரட்சை பண்ணிட்டு இந்திரம் அஜாபயது, தேவேந்திரனை காப்பாத்தினார். தேவேந்திரனுக்கு அசுரர்கள்கிட்டேருந்து சக்சஸ் உண்டாக்கி கொடுத்தார். தேவா, பகவானே நாராயணா, தொதிய மகிமா சர்வஜைத்ரஹா கலு, உங்களோட மகிமை அப்படிங்கிறது சர்வஜைத்ரஹா கலு, எல்லாவரையும் ஜெயிக்கிறதாக்குமே அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார். உங்களோட மகிமையை விட உசந்தது இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. முன்னால சூரசேன ராஜ்யத்துல சித்திரகேது அப்படிங்கிற ராஜா புத்திரன் இல்லாதக்கு துக்கிச்சுட்டு இருந்தார். அங்கிரச மகர்ஷி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யறதுக்கு சொன்னார். அதனுசரிச்சு யாகம் எல்லாம் செஞ்சார் சித்திரகேது. யஜ்ஞத்தோடு உச்சிஷ்டம் சாப்பிட்டதுனால மூத்த பத்னிக்கு ஒரு புத்திரனை கிடைச்சது. அந்த புத்திரனை இந்த ராஜாவோடு வேறையும் பத்னிகள் எல்லாம் இருக்காளே, அவளெல்லாம் பொறாமையினால அந்த புத்திரனை கொன்னான். அதனால சங்கடமாயிட்டு பரவசனாயிட்டு மயக்கம் போட்டு விழுந்தார் மகாராஜா. பிராக் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முன்னால, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்னு அர்த்தம். சூரசேன விஷயே, சூரசேன ராஜ்யத்துல சித்திரகேது நிருபதே, சித்திரகேது அப்படிங்கிற ராஜா புத்திராகிரகி கிலா, புத்திரனை ஆகிரகிச்சுருந்த சமயத்துல ஆக்குமே அசௌ, அவரு அங்கிரசகா பிரபாவாது, அங்கிரச மகர்ஷியோடு அந்த ஒரு பிரபாவத்தால எபிலிட்டியால ஏகபுத்திரம் அதா லப்துவா, ஒரே ஒரு புத்திரனை கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் தத்ர சபத்னி சங்கைஹி அதே, அந்த ராஜாவோடு வேறையும் மனைவிகள் எல்லாம் இருக்காளே, அந்த மனைவிகள் எல்லாம் அந்த புத்திரனை கொன்னோன. தவ மாயையா அவசகா, பகவானே பகவானோட மாயையால ரொம்ப ரொம்ப அந்த சித்திரகேது நொந்து போயிட்டான், டயர்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சங்கடம் ரொம்ப அனுபவிச்சுட்டு பகவானோட மாயையாலேயாக்குமே இந்த துக்கம் எல்லாம் உண்டாகிறது. அதனாலேயாக்கும் இங்க சொன்னது அது. அமுஹ்யது, மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டார் அப்படின்னு. 5வது ஸ்லோகம். அப்படி மயக்கம் போட்டு விழுந்த ராஜாவோடு பக்கத்துல அங்கிரச மகர்ஷியையும் கூட்டிட்டு நாரத மகர்ஷியும் வந்து சேர்ந்தார். நாரத மகர்ஷி யோக பலத்தால அந்த புத்திரனோடு அந்த ஜீவன் கிட்ட இந்த ராஜாவை பேச வச்சார். நான் ஆரோடு புத்திரனாக்கும் அப்படிங்கிற அந்த புத்திரனோடு ஜீவன் பேசினதை கேட்டுட்டு ராஜாவோடு அஜ்ஞானம் நிகழ்ந்தது. அதுக்கப்புறமா பகவானை நன்னா பஜிச்சுக்கோ அப்படின்னு நாரத மகர்ஷி சித்திரகேதுக்கு உபதேசிச்சார். தயாலுஹு நாரதஹா து, கருணையில் இருக்கிற அந்த நாரத மகர்ஷி ஆகட்டும் சித்திரகேதுவோடு துக்கத்தை பார்த்துட்டு கருணை தோணிட்டு தாவது, அப்போது அங்கிரசாசமம், அங்கிரச மகர்ஷியோடு கூட அங்கிரச மகர்ஷியையும் கூட்டிண்டு அங்கிரச மகர்ஷியாக்குமே சித்திரகேதுட்ட புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்துறதுக்கு நிர்தேசம் பண்ணினது. அதனால அந்த சித்திரகேதுக்கு புத்திரன் உண்டாகிறதுக்கு காரணம் அங்கிரச மகர்ஷியாக்கும். அதனாலேயே அந்த அங்கிரச மகர்ஷியையும் கூட்டிண்டு ஸ்ரீ நாரத மகர்ஷி சித்திரகேதுவை பார்க்கறதுக்கு வந்தார். എന്നിട്ടോ സുദസ്യ ജീവം ചിത്ര, ചിത്രകേതുവോട് പുത്രനോട് அந்த ஜீவாத்மாவை
നാരദ മഹർഷി അവരോട് യോഗബലത്താല് ചിത്രകേതുവുക്ക് ഉപദർശ്യ കാട്ടിക്കൊടുത്താർ. എന്നിട്ടോ കസ്യ അസ്മി പുത്ര, ഞാൻ ആരോട് പുത്രനാക്കും, ഇത് இப்படியாக இருக்கிற தஸ்ய அந்த ஜீவனோடு கிரா விமோகம் தியக்த்வா, அஜ்ஞானமெல்லாம் அந்த ஜீவனோடு வார்த்தையை கேட்டுட்டு விமோகம் தியக்த்வா, அஜ்ஞானமெல்லாம் ഉപേക്ഷിച്ചിട്ട് ത്വത് അർച്ചന വിധൗ, ഭഗവാനെ പൂജിக்கிறதுல നിർബധിം அந்த ராஜாவை நியுக்த ஸ்ரீ நாரத மகர்ஷி நியோகிச்சார். அப்படின்னா நாரத மகர்ஷியும் அங்கிரச மகர்ஷியுமா இனி பகவானை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு உபதேசம் பண்ணினா அப்படின்னு அர்த்தம். 6வது ஸ்லோகம். அதுக்கப்புறமா அந்த ராஜா ஸ்ரீ நாரதனோடு பக்கத்துலேருந்து ஸ்தோத்திரமும் மூலமந்திரமும் எல்லாம் கிடைச்சிட்டு பகவானை உபாசிக்கிறதுக்கான ஸ்தோத்திரവും മൂലമന്ത്രവും എല്ലാം ഉപദേശമായിട്ട് கிடைச்சிட்டு ആദിശേഷമൂർത്തിயான பகவானை பிரசாதிப்பிக்கிறதுக்காயிட்டு தபசு செஞ்சு 7 நாள்ல வித்யாதராதிபத்தியம் அவருக்கு கிடைச்சது அந்த சித்திரகேதுக்கு. அത്ര பெரிய ஒரு போஸ்ட் கிடைச்சிட்டு கூடியும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கூடிட்டு பகவானையே பஜிச்சுட்டு இருந்தார். அவருக்கு அந்த பதவியொന്നും அவரை அட்ராக்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நாரதர் சொல்லிக் கொடுத்த ஸ்தோத்திர மந்திரங்களால பகவானை ஆராதிச்சு 7 நாள் மட்டுமே கூப்பிட்டதுனாலேயே அவருக்கு பெரிய ஒரு போஸ்ட் கிடைச்சது. அது என்னவாக்கும் அப்படின்னா வித்யாதரனாயிட்டு തീർந்தார் அவரு. அப்படி வித்யாதர அதிபதியாയി തീർന്നിട്ടും பகவானை பஜிக்கிறத கண்டினியூ பண்ணினார். அதா சஹாஹி, அதுக்கப்புறம் அந்த சித்திரகேது நாரதஹா, நாரதனிலேந்து ஸ்தோத்திரம் ச மந்திரம் அபிலப்த்வா, ஸ்தோத்திரங்களும் மந்திரங்களும் உபதேசமாயிட்டு கிடைச்சிட்டு சேஷவபுஷா தே தேஷாயா நனு, ஆதிசேஷனோடு ரூபத்தில் இருக்கிற பகவானோடு அந்த பிரீதிக்காயிட்டு பகவானை பிரீதிப்படுத்துறதுக்காயிட்டு மட்டுமே தபஸ்யன் தபசு செஞ்சுட்டு சப்தராத்திரே 7 நாளுகள் மட்டும் எடுத்துண்டு வித்யாதர அதிபதிதாம், வித்யாதர அதிபதி ஸ்தானம் லப்த்வா கிடைச்சிட்டு வித்யாதர சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஸ்தானத்தை அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமாயிட்டு கூடியும் அகுண்டமதி, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் குறையாதக்கு பகவானை கூப்பிடுறதுல மோஸ்ட் டாப் இன்ட்ரெஸ்டோடு கூடிட்டு பவந்தம் பஜது, பகவானையே பஜிக்கிறத கண்டினியூ பண்ணினார் அப்படின்னு அர்த்தம். 7வது ஸ்லோகம் பார்க்குறோமே. பகவான் தாமர வளையம் மாதிரி வெளுத்த நிறத்தோடு கூடிட்டும் 1000 சிரசுகளோடு கூடிட்டும் ரூபத்தை தரிச்சுண்டு பகவானை ஸ்துதிக்கிற சித்த ஜனங்களால சூழ்ந்து நிற்கப்பட்ட அந்த பகவானுக்கு முன்னால நிறைய பேரு பகவானை ஸ்துதிச்சுண்டு நிற்கிறா. அப்படி இருக்கிற அந்த பகவான் சித்திரகேதுக்கு முன்னால பிரத்யட்சனானார். அதுக்கப்புறமா சித்திரகேது அந்த பகவானை நன்னா ஸ்துதிச்சார். அதுக்கப்புறமா பகவான் சித்திரகேதுக்கு ஆத்மஞான உபதேசம் செஞ்சு அனுகிரகிச்சுட்டு அங்கே இருந்து மறைஞ்சு போனார். தஸ்மை, அந்த சித்திரகேதுவுக்கு மிருணாள தவளேனா, தாமரை நூலு மாதிரி இருக்கிற வெளுத்த சஹஸ்ர சீர்ஷ்ணா 1000 சிரசுகள் இருக்கிறதும் பத்தனுதி சித்தகதா ஆவிருதேனா, பகவானை சூழ்ந்து நிற்கிற சித்தர்கள் நிறைய பேர் ஸ்துதிச்சுன்னு இருக்கிறா. அப்படி இருக்கிற ரூபேனா, பகவல் ரூபத்துல அச்சிரதா, கொஞ்சம் கூட டிலே ஆகாம பிராதுர்பவன், அப்படி இருக்கிற ரூபத்துல அந்த ஆதிசேஷனோட ரூபத்துல பகவான் கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு
சித்திரகேதுவுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். நுதிபிஹி பிரசன்னஹ, பகவானை பார்த்து சித்திரகேது ராஜா நன்னா ஸ்துதிச்சார். பகவான் சந்தோஷத்தோடு கூடிட்டு ஆத்மதத்துவம் தத்துவா, ஆத்மஞானத்தை கொடுத்தார். അനുഗ്രഹിയ, എന്നിട്ട് അനുഗ്രഹിച്ചാർ. ആത്മാവോട് യഥാർത്ഥ സ്വരൂപം ഉപദേശിച്ചു കൊടുത്ത് അനുഗ്രഹിച്ചിട്ട് ചിത്രകേതുവുക്ക് ഇതെല്ലാം ചൊല്ലിക്കൊടുത്തதுக்கு அப்புறம் திரோததாதா மறைஞ்சார். அங்கேருந்து அப்பிரத்யட்சனானார். நிர்குண ஸ்வரூபனான அந்த பகவானோடு ஆத்ம தத்துவத்தை ஆதிசேஷ பகவான் உபதேசிச்சு கொடுத்தார். 8வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பரம பாகவதனாயிருக்கிற அந்த ராஜா ரொம்ப ரொம்ப மனசு குளிர்ந்து இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப வருஷ காலம் வித்யாதர அழகிகளோடு கூடிட்டு பகவானோட குணகுணங்களை பாடி தீர்த்துண்டு விஷயாசக்தி ஜாஸ்தி இல்லாதக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த உலகம் ஃபுல்லா சஞ்சாரம் பண்ணி நடந்தார். அதுக்கப்புறமா தொது பகவானோடு பக்த மௌலிகி, பகவானோடு பக்த உத்தமர்களில சிரேஷ்டனாயிட்டு சோ அபீச்சா சித்திரகேதுவாகட்டும் லட்ச லட்ச வருஷாணி அநேக லட்சம் வருஷங்கள் ஹர்ஷுலமனா துக்கங்களில்லாத ஆனந்தமயனாயிட்டு புவனேஷு இந்த பூமி முழுவன் தவ குணகணம் பகவானோட குண விசேஷங்களை சுந்தரீபிகி காமம் சங்காபயன் வித்யாதர சுந்தரிகளால இஷ்டம் போல பகவானோட புகழ பாட வச்சுண்டு அந்த அழகிகளெல்லாம் பகவானோடு அந்த சரிதத்தை பாடி நடந்தா. அதுக்கு இந்த ராஜா ஆജ്ഞை போட்டார், எல்லாரும் பகவானை பஜிச்சு சத்தமா பாடிட்டு நடாங்கோ அப்படின்னு. എന്നിട്ടോ സംഘ അതിരേക രഹിതഹ, ഒന്നിലെയും എന്തൊരു അറ്റാച്ച്മെന്റും ഇല്ലാതെക്ക് ലളിതം ചചാര, ഉല്ലാസത്തോടു കൂടിയിട്ട് ഭക്തി കൈവിടാതെക്ക് സഞ്ചരിച്ചാൽ தேவைக்கான சுகங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு அத்தியாசக்தி இல்லாதக்கு வாழ்ந்தார் அப்படின்னு அர்த்தம். 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். விஷயாசக்தி கம்ப்ளீட்டா போயிட்டில்லை சித்திரகேதுவுக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் அத்தியாவசியத்துக்கு மாத்திரம் சுக சௌகரியங்களை அனுபவிச்சுண்டு வாழ்ந்தார் அப்படின்னு. அப்போ கம்ப்ளீட்டா அவருக்கு விரக்தி பாவம் வந்துட்டில்லை. அதனால அவருக்கு கம்ப்ளீட்டா விரக்தி பாவத்தை உண்டாக்குறதுக்காயிட்டாக்குமோ என்னமோ பகவான் ஆக்ரஹிச்சதுனால அவருக்கு அம்பாளோட ஒரு சாபம் கிடைச்சது அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. விஷயாசக்தி கம்ப்ளீட்டா நசிக்கிறதுக்கு பகவானோட பிரேரணையினால கைலாசத்துக்கு இந்த சித்திரகேது ஒருக்கா போனார். அங்க மகாஜன சதஸ்ல நிறைய தேவகணங்கள் எல்லாம் கூடியிருக்கிற அந்த சதஸ்ல கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாதக்கே மனைவிய மடியில வச்சுட்டு இருக்கிற அந்த காம வைரியா இருக்கிற பரமசிவனை பார்த்தோன்னே பரிகாசம் பண்ணணும் அப்படின்னு தோணித்து சித்திரகேதுவுக்கு. அந்த காரணத்தாலேயே பார்வதி தேவியோட சாபம் சித்திரகேதுவுக்கு வந்தது அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அத்தியந்த சங்க விலையாய லௌகிக விஷயங்களில கொஞ்சம் ஆசக்தி மட்டும் இருந்து சித்திரகேது. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம அதாக்கும் பார்த்தோம் கம்ப்ளீட்டா ஒரு விரக்தி பாவம் வந்துட்டில்லை. அப்படி இருக்கிற அந்த சித்திரகேதுவுக்கு அந்த மிச்சம் மீதி இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம ஆவறதுக்காயிட்டு பகவான் நினைச்சதுனாலதான் அப்படின்னு இங்க உறுதியா சொல்லப்படுறது. பவத் பிரணுன்னதா நூனம், பகவான் பிரேரிப்பிச்ச காரணத்தாலதான் அது உறுதிதான். அதனாலதான் அவருக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சது. சஹா அந்த சித்திரகேது ரூபிய கிரிம் ஆப்யா பரமசிவனோடு கைலாசத்துல போயிட்டு மகத் சமாஜே பெரிய ஒரு தேவ சபையில நிச்சங்கம் எந்த ஒரு லஜ்ஜையும் இல்லாதக்கே அங்ககிருதம் வல்லபம் அங்கஜா அரே தன்னோட மனைவியான ஸ்ரீ பார்வதிய மடியில உட்கார வச்சிருக்கிற காமதேனுவோடு சத்ருவான தம் சங்கரம் அந்த பரமசிவனை பரிகாசம் பண்ணிட்டு உமையா ஸ்ரீ பார்வதி தேவியால அபிஷேகே சபிக்கப்பட்டார். ஸ்ரீ பார்வதி தேவி சித்திரகேதுவை சபிச்சா.
அப்படி ஒரு சாபம் கிடைக்கிறதுக்காயிட்டு சித்திரகேதுவுக்கு பரமசிவனை விளையாட்டுக்காகவும் ஒரு பரிகாசம் பண்றதுக்கு தோணிட்டு. எல்லாம் பகவான் இச்சல் பிரகாரம் நடக்கிறது அப்படிங்கிற காரணம், இங்க காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாயிட்டு இங்க கிளியர் ஆயிட்டு காண முடியறது. என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் வாழ்க்கையில அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டாகும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 10. சித்திரகேதுவுக்கு சாபம் கிடைச்சிட்டும் கொஞ்சம் கூட சங்கடம் வரலை, கோபம் வரலை. இனி சாபத்தை கொஞ்சம் இல்லாம பண்ணணுமேன்னு ரிக்வஸ்ட் பண்ணலை, சாப மோட்சத்துக்கான பிரார்த்தனை பண்ணலை. എന്നിട്ട് വൃത്രാസുരനായിട്ട് തീർന്ന ദേവകൾക്കിട്ട യുദ്ധം പണി அந்த யுத்த மத்தியத்துல பக்தி மார்க்கத்தையும் ஆத்மஞானத்தையும் தேவேந்திரனுக்கு, அதாவது சத்ருவான தேவேந்திரனுக்கு, தேவேந்திரன் கிட்ட யுத்தம் பண்றதுன்னா தேவேந்திரனோட சத்ரு ஆயாச்சே, இப்ப சத்ருக்கு கூடியும் இதெல்லாத்தையும் உபதேசம் பண்ணின சிரஷ்டனாக்கும் அந்த சித்திரகேது அப்படிங்கிற விருத்ராசுரன் அஜானத்தை இந்திரனுக்கு நிகழ்த்தி விட்டார். அப்படி இருக்கிற அவரு பகவானோடு அந்த பரபிரம்ம பதத்தை பிராபிச்சார். தேவர்கள் குருவை அவமானிச்சதால அசுரர்களோடு கூட தோத்துட்டு விஸ்வரூபனை குருவாயிட்டு கொஞ்ச நாளைக்கு நியமிச்சான். அப்போது அம்மாவோடு அந்த அசுர வர்க்கத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பாசத்தால ரொம்ப சீக்ரெட் ஆயிட்டு அசுரர்களுக்கு யஜ்ஞ பாகத்தை கொடுத்தார் விஸ்வரூபன். அதை கண்டுபிடிச்சு இந்திரன் விஸ்வரூபனோட சிரசுகளை கட் பண்ணி போட்டார். அப்போ புத்திரனை கொன்ன இந்திரனோடு நிகிரகத்துக்காயிட்டு தொஷ்டாவு செஞ்ச ஒரு யாகத்தால அக்னிகுண்டத்திலிருந்து விருத்ராசுரன் உத்பவிச்சார், இந்திரன் கிட்ட யுத்தம் செஞ்சார். இப்படின்னு எல்லாம் ஆக்கும் புராணத்தில் இருக்கிற கதைகள். ஸ்ரீ பார்வதி தேவி சித்திரகேதுவை ശപിച്ചത് നമ്മൾ பார்த்தோம். അവര് எந்த ஒரு பயமும் இல்லாதக்கு அந்த சாபத்தை സ്വീകരിച്ചാൽ ചിത്രകേതുവാക്കും വൃത്രാസുരനായിട്ട് ഭവിച്ചത്. 3-ാം ശ്ലോകത്തിലെ இந்த ദശകത്തിലെ നമ്മൾ പ്രജേതസ്സുകളോട് പുത്രനാன ദക്ഷനോട് 60 பெண்குழந்தைகளில ഒരുത്തിயான அதிதியோடு புத்திரன் தொஷ்டா, அந்த தொஷ்டாவோடு புத்திரன் விஸ்வரூபன், அந்த விஸ்வரூபன் இந்திரனோடு டெம்பரரி குருவாயிட்டு வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ரஹஸ்பதி அப்படிங்கிற தேவகுரு கோபத்தோடு கூடிட்டு தேவலோகத்தை விட்டு போனோன ஆச்சாரிய ஸ்தானத்துல வந்தவராக்கும் இந்த விஸ்வரூபன். எல்லா சத்குணங்களும் இருக்கிற விஸ்வரூபன். விஸ்வரூபன் விருத்ராசுரனாயிட்டு ஜனிச்சு நாராயண கவசம் தேவேந்திரனுக்கு உபதேசிச்சார். அந்த விஸ்வரூபன் முதல்ல இந்திரனை ஜெயிப்பிச்சார். அதுக்கப்புறமா இந்திரனுக்கு விஸ்வரூபன் கிட்ட வைராக்கியம் உண்டாகிறது. இந்த அசுரர்களை எப்படியாக்கும் நேரிடுறது அப்படின்னு குருவான விஸ்வரூபன் கிட்ட கேட்டோம்னா முதல்ல இந்திரனுக்கு இந்த அசுரர்கள்கிட்ட ஒரு ஜெயத்தை கொடுத்தார் விஸ்வரூபன். அதுக்கப்புறமாவாக்கும் இந்த தேவேந்திரனுக்கு விஸ்வரூபன் கிட்ட கோபம் வருது. இந்த யஜ்ஞபாகத்தை அசுரர்களுக்கு கொடுத்ததை பார்த்தோன்னேக்கும் கோபம் வந்தது. அப்படி வைராக்கியம் வந்தது விஸ்வரூபன் கிட்ட. அந்த ஒரு வைராக்கியத்தால யுத்தம் பண்றதுக்கு ரெடியான இந்திரன். എന്നിട്ട് அந்த விஸ்வரூபனை வதிச்சான். இது தெரிஞ்சின்ற விஸ்வரூபனோடு அப்பாவான தொஷ்டாவு ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு இந்திர சத்ருவான இந்திரனை வதிக்கிறதுக்கு சக்தி இருக்கிற ஒரு புத்திரனுக்கு வேண்டிட்டு தபசு செஞ்சார். மந்திரம் கொஞ்சம் தப்பி போனதுனால, மந்திரத்தோடு அக்ஷரங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்ததுனால
ஹோமாக்னியிலேருந்து இந்திரனை கொல்லறதுக்கான புத்திரன் ஜனிக்கிறதுக்கு பகரம் இந்திரன் கொல்லற மாதிரி ஒரு புத்திரன் ஜனிச்சான். இந்திரன் அப்படிங்கிற அந்த தேவலோக ராஜாவை கொல்லறதுக்கு வேண்டிட்டாக்கும் தொஷ்டாவு யாகம் பண்ணினது புத்திரனை கிடைக்கிறதுக்கு. அப்போ ஒரு மந்திரம் ഒന്ന് തെറ്റി പോലോണെ அந்த நாம உச்சாரணத்தோடு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால இந்திரசத்ருவான இந்திரனை வதிக்கிறதுக்கு சக்தி இருக்கிற புத்திரன் வேணும் சொல்லி தபசு பண்ணிட்டு கிடைச்சது என்னவாக்கும் அப்படின்னாக்கா இந்திரன் கொல்லற புத்திரனாக்கும் உண்டாச்சு. ஹோமாக்னியிலிருந்து உண்டானதாக்கும் விருத்ராசுரன் அப்படிங்கிற அசுரன். அந்த யுத்தத்துக்கு நடுவில் இந்திரனுமாயிட்டு யுத்தம் பண்றத சத்ருவாயிருக்கிற இந்திரனுக்கு நாராயண கவசத்தை உபதேசிச்சார் விருத்ராசுரன். அசுரர்களிலேருந்து രക്ഷപ്പെടുறதுக்கான அந்த மார்க்கத்தை உபதேசிச்சு கொடுக்கிறார். விருத்ராசுரனோட ஜீவன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல பகவானில போய் லயிச்சது. அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. கதஹா பதம் தே இந்திரனால விருத்ராசுரன் கொல்லப்பட்டுட்டு பகவானில லயிச்சார். நிசம்பிரமஹா எந்த ஒரு பரிபிராந்தியும் இல்லாதக்கு பயமும் இல்லாதக்கு அயம் து அந்த சித்திரகேதுவாகட்டும் அயாஜித சாபமோட்சஹா சாபமோட்சம் ரிக்வெஸ்ட் பண்ணாதக்கு விருத்ராசுரத்துவம் விருத்ராசுரனாயிட்டு ഉപഗമ്യ തീർന്നിട്ട് വൃത്രാസുരനായിട്ട് മാറിയിട്ട് സുര ഇന്ദ്രയോതി ദേവേന്ദ്രനുമായിട്ട് യുദ്ധം பண்ணிட்டு பக்தியா பக்திபூர்வம் பக்தி இருக்கிறதுனாலேயே ஆத்மதத்துவ கதனைகி ஆத்மதத்துவ உபதேசங்களால சமரே அந்த சமரத்துல சத்ரோஹோ அபி சத்ருக்கு கூடியும் பிரமம் அபாஸ்ய சங்கடத்தை தீர்த்துட்டு இந்திரனுக்கு கூடியும் ஆச்சரியமாயிட்டு என்னோடு கூட யுத்தம் பண்ண வர இவன் எனக்கே உபதேசம் பண்ணி எனக்கு இந்த அசுரர்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கிறதுக்கான வழியை சொல்றானே அப்படின்னு தே பதம் கதஹா பகவத் பதத்தை பிராபிச்சான். விசித்திரம் சத்ருவுக்கு கூடியும் ஆத்மதத்துவம் உபதேசிச்சு கொடுத்த இந்த விருத்ராசுரன் ஆச்சரியம்தான். ஸ்லோகம் 11 பார்த்துட்டு இருக்கோம். திதி இந்திரனை கொல்லறதுக்கான சக்தி இருக்கிற ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆக்ரஹிச்சுண்டு கணவரான கஷ்யபனோடு உபதேச பிரகாரம் பும்சவன விரதத்தை அனுஷ்டிச்சா. பகவானை சேவிச்சதுனால திதிக்கு கெடுதல் வரலை. കാരണം ദേവേന്ദ്രനെ കൊല്ലർത്തുകായിട്ട് ഒരു പുത്രൻ വേണം ചൊല്ലിയിട്ടാക്കും ദിതി വ്രതമനുഷ്ഠിച്ച. ആനാ ഭഗവാനെ സേവിച്ചതിനാല് ഇന്ദ്രനോട് സുഹൃത്തുക്കളാണ് മരുത്തുക്കളാക്കും പുത്രകളായിട്ട് ദിതിക്ക് ഉണ്ടാച്ച്. മനഃശുദ്ധി ഇല്ലാത്തവാൾക്ക് കൂടിയും ഭഗവാനെ சேவிச்சானா நன்மையல்லாதக்கு கெடுதல் வராது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. விரத அனுஷ்டான காலத்துல திதி பகல் நேரத்துல தூங்கிட்டா. விரதம் இருக்கிறத பகல் நேரத்துல தூங்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ திதி தூங்கினோன அசுத்தி ஆயிட்டா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அந்த டைமை பார்த்துட்டு தேவேந்திரன் எப்படியாவது இந்த தேவேந்திரனை கொல்லறதுக்காக்குமே திதியோட கர்ப்பபாத்திரத்துக்குள்ள ஒரு குழந்தை உருவாயின்னு இருக்கு. அப்போ அது தெரிஞ்சுட்டாக்கும் தேவேந்திரன் திதியோடு கூட ஒரு வேலையாளாட்டுமா அங்க வந்து தங்கி திதிக்கான சுசுரூஷையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ திதி தூங்கிற நேரத்துல அந்த கர்ப்பபாத்திரத்தில் இருக்கிற குழந்தைய கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட்டிட்டு
தேவேந்திரன் வஜ்ராயுதத்தோடு கூடிட்டு அந்த திதியோடு வயிற்றுக்குள்ள பிரவேசனம் பண்ணினேன். அதுக்கப்புறமா அந்த திதியோடு வயிற்றுக்குள்ள இருக்கிற கர்ப்ப பிண்டத்தை முதல்ல 7 ஆயிட்டு வெட்டினேன். அதுக்கப்புறமா அந்த 7 பிண்டத்தையும் மறுபடியும் 7 ஆயிட்டு வெட்டி போட்டார். திதி வயிற்றில் இருக்கிற அந்த கர்ப்பம் அழறத கேட்டு பயந்து வரைச்சு எந்திருந்தா. காரியம் புரிஞ்ச திதி தன்னோட செய்கை அப்படிங்கிறது தவறானது அப்படிங்கிறத உணர்ந்து இந்திரனுக்கு மன்னிப்பு கொடுத்தா. அந்த கர்ப்பத்தில் இருந்த சிசுக்கள் எல்லாம் இந்திரனோட பந்துக்களான 49 மருத்துக்களாகி இருந்தது. திதியோடு ரிக்வஸ்ட் படி இந்திரன் அவளையெல்லாம் தேவலோகத்துக்கு கொண்டு போனார் அப்படிங்கிறது புராண கதை. திதிஹி தொது சேவனேனா, திதி பகவானை சேவிச்சுட்டு இந்திரவதோத்யதா அபி, இந்திரனை கொல்லறதுக்கு முயற்சி பண்ணினா இருந்தா கூடியும் பிரத்யுதா அதுக்கு விருத்தமாயிட்டு இந்திர சுகிருதா இந்திரனோட சுகிருத்துக்களாயிட்டு தான் மருதகா அந்த மருத்துக்கள் அபிலேபே குழந்தைகளாயிட்டு திதிக்கு கிடைச்சது. துஷ்ட ஆசையே அபி, துஷ்ட மனசோடு கூடிட்டு பகவானை கூப்பிட்டவளாக்கும் திதி இருந்தா கூடியும் பவன் நிஷேவா பகவானை சேவிக்கிறது அப்படிங்கிறது சுபதாயவா சுபமான மங்களகரமான ஒரு விஷயமாயிட்டு பவிச்சுது. சுபத்தை கொடுக்கிற ஒரு விஷயமாயிட்டு பவிச்சுது. பவனாலயேஷா குருவாயிரப்பா தது ஆதிரசகா துவம், அப்படியெல்லாம் இருக்கிற பகவானே நீங்கள் மாம் அவா என்ன பரிபாலனம் பண்ணணுமே காப்பாற்றணுமே அப்படின்னு பட்டதிரி இங்க பிரார்த்திக்கிறார். இதோடு கூடிட்டு 23வது தசகம் முடியறது. 22, 23 அப்படிங்கிறது நம்ம நாராயணியத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஷஷ்டஸ்கந்தம் சமாபிக்கிறது.